அம்பேத்கருடைய நினைவு நாள், அம்பேத்கருடைய பிறந்தநாள் வந்தால் பெரிய தேர் ஒன்றை தயார் செய்து அன்று ஒரு நாள் மட்டும் தெருக்கூத்து போல அவரை கட்டி வீதியிலே இழுத்து கொண்டு வருவதும் மேளம் அடிப்பதும் கொண்டாடுவதுமாக இருக்கின்றார்கள். டாக்டர் அம்பேத்கர் நான் உருவாக்கிய தேரை முன்னோக்கி எடுத்து செல்லவில்லை என்றாலும் பரவாயில்லை, பின்னோக்கி தள்ளிவிடாதீர்கள் என்று அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார். அவர் சொன்ன அந்த வாக்கியம், அந்த அரசியலை பற்றி இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியலாளர்களும் மக்களும் சரியாக முன்னெடுத்து செல்கிறார்களா? இடஒதுக்கீடு என்கின்ற ஒன்றை குறித்து பேசும்போதுதான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தேர் என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் அதை புரியாமல் அம்பேத்கருடைய நினைவு நாள், அம்பேத்கருடைய பிறந்தநாள் வந்தால் பெரிய தேர் ஒன்றை தயார் செய்து அன்று ஒரு நாள் மட்டும் தெருக்கூத்து போல அவரை கட்டி வீதியிலே இழுத்து கொண்டு வருவதும் மேளம் அடிப்பதும் கூத்தாடுவதும் கொண்டாடுவதுமாக இருக்கின்றார்கள். அம்பேத்கர் சொன்ன தேர் எது என்பது கூட அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தேர் என்றால் நடைமுறை தேரை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அம்பேத்கர் சொன்ன தேர் எது என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான சலுகை, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை, இந்த மூன்றையும் அவர் தேர் என்று சொன்னார். ஒரு தேர் எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருப்போம். சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அதை ஜோடித்து அழகாக உட்கார வச்சு வீதி வீதியாக கொண்டு வருவாங்க. வீதி வீதியாக கொண்டு வரதை எப்படி கொண்டு வர அவர்கள் மகிழ்ச்சியோடு கூட நமக்கு ஏதாவது கடவுள் செய்வார் அப்படிங்கிற இதோடு கூட கொண்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மன போக்கோடு தான் அம்பேத்கர் இடஒதுக்கீட்டையும் சலுகையும் உரிமையும் சொன்னார். இவர் சொன்ன அந்த இடஒதுக்கீடு, அந்த உரிமை, அந்த சலுகை இவர்கள் இன்னும் பெறவில்லை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்களே, சலுகை வாங்கியிருக்கிறோம் இல்லையா, உரிமை பெற்றிருக்கோம் இல்லையா, இந்த உரிமையை முன்னோக்கி எடுத்து செல்ல முடியாவிட்டாலும் பரவாயில்ல, அதாவது இந்த உரிமையை அதிகரித்து கொண்டு செல்ல விட்டாலும் பரவாயில்ல, பின்பக்கம் இந்த உரிமையை குறைச்சிடாதீங்க, இந்த இடஒதுக்கீட்டை குறைச்சிடாதீங்க, இந்த சலுகையை நீங்கள் இழந்துடாதீங்க, பின்னோக்கி இழுத்துடாதீங்க. அப்படி உங்களால் முன்னே இழுக்க முடியலன்னா பின்னு இழுக்காதீங்க, ஒன்று பண்ணுங்க, அது இருக்கிற மாதிரியே விட்டுடுங்க. இருக்கக்கூடிய இந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தினாலே போதுமானது. காலகட்டம் தேவைப்படும் போது முன்னிறுத்தி செல்கிற முயற்சி எடுங்கள் அப்படின்ற கருத்தியலை அவர் சொன்னார். இந்த கருத்தியல் இன்ற முறையில் நடக்கிறதா என்று சொன்னால் ஏற்க முடியவில்லை. மனதிற்கும் எல்லாவற்றிற்கும் கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால் அவர் நினைத்தது இங்கே நடக்கவில்லை. இடஒதுக்கீட்டு என்கிற தேர் முன்கை இருக்கிற இடத்துல இருக்கிறதை தவிர பயன்படுத்த முடியவில்லை. அவர் பெற்றுத்தந்த இடஒதுக்கீட்டை, அவர் பெற்றுத்தந்த சலுகைகளை இழுக்க முடியாமல் ஒரே இடத்தில் அங்கே அது நின்று கொண்டிருக்கிறதுனாலே நம்முடைய சமுதாய மக்களின் வளர்ச்சி உயர முடியாமல் இருக்கிறார்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆதி திராவிட நல வாரியம்னு இருக்கும், ஆனால் அதிகாரி வேறு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பார். நமக்கு கிடைக்கக்கூடிய தாட்கோ லோன் அங்கே இருக்கும், அதை கொடுக்குற அதிகாரி வேறு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருப்பார். இப்போது நாம் லோன் கேட்டு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து அந்த குறையை காட்டி நீ இதை சரி செய்து வா. ஒரு குறிப்பாக ஒன்று சொல்கிறேன், ஆதார் கார்டில் நம்முடைய பெயரில் ஒரு எழுத்து குறைவாக இருந்தால் கூட இதை நீ சரி செய்துவான்னு திருப்பி அனுப்பிட்டு அதை நம்ம திரும்பி போக முடியாத அளவுக்கான சுழி போட்டு புள்ளி ஸ்டாப் வச்சு அந்த தாட்கோ லோனை பெற முடியாத அளவுக்கு வழி பண்ணி விடுவார்கள். அதுமாரி ஆதி திராவிட நல வாரியம்
ஆதிர நல வாரியம் இருக்கிறது. எத்தனை பேர் ஆதிர நல வாரியத்தை ஆட்சி திராவிடத்தில் சென்று அந்த நலனை பெறுகிறார்கள்? முடியாது. அதை பெற போனால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி, அவர்கள் கேட்கின்ற கேள்வி, அவர்கள் போடுகின்ற தடை, இது எல்லாமே அந்த நலவாரியமே நமக்கு வானான்னு திரும்பி வீட்டுக்கு வந்துடுற அளவுக்கு அவர்களுடைய செயல்முறைகள் இருந்தது. அதனால் அவர்கள் இந்த நலத்திட்டத்தை பெற முடியாமல் போய்விடுகின்றனர். இதையெல்லாம் மாற்ற வேண்டும். அம்பேத்கர் நினைத்தது போல முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்த அதிகாரிகளை இந்த அதிகாரிகளால் தான் தேர் அங்கேயே நின்று கொண்டிருக்கிறது. இடஒதுக்கீடு என்கின்றது அந்த தேர் ஒரே இடத்தில் நின்று கொண்டிருக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவர்களால் நமக்கு எந்த பயனும் அடைய விடாமல் தடுக்கக்கூடிய திறமை இருக்குது அவர்கிட்ட. ஏதாவது ஒன்றை சொல்லி நம்ம தடுத்து விடுகிறார்கள். ஆனால் இன்னொன்று, இந்த தேரை, இந்த இடஒதுக்கீடு சலுகை உரிமை என்ற தேரை பின்னுக்கு தள்ள முடியாது. பின்னுக்கு தள்ள முடியாத அளவிற்கு ஒரு முட்டுக்கட்டையை அங்கே அம்பேத்கர் வைத்து விட்டார். அந்த தேரை பின்னுக்கு தள்ளவே முடியாது, முட்டுக்கட்டை வைத்து விட்டார். முன்னுக்கு இழுத்து செல்ல வேண்டும். முன்னுக்கு இழுத்து செல்கின்ற நிலை இன்று வரையில் வரவில்லை. அவர் பெற்றுத்தந்த இடஒதுக்கீடு, அவர் பெற்றுத்தந்த உரிமை தவிர ஒரு துளி கூட மேலே செல்ல முடியவில்லை. அதாவது தேருனா இவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஏதோ தேரை வச்சு இழுத்துட்டு போகிறது அப்படின்றத நினச்சிட்டாங்க. ஆனால் உண்மையிலே தேர் அப்படின்றது அவர் குறிப்பிட்டது இடஒதுக்கீடு, அரசில் நமக்கு இருக்கக்கூடிய சலுகைகள், அதை சரியாக பயன்படுத்துங்க, அதுக்கு தான் நான் இப்படிப்பட்ட ஒரு தேரை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு தேருன்றதை அவர் அந்த ஓமையை சொன்னதை இவங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாம், புரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அந்த தேரை அந்த இடத்துல இருந்து நகர விடாமல் இன்னமும் அதே இடத்துல, ஆனால் பின்னோக்கி இழுக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. விட்டிருந்தால் நிறைய இருக்கு. இவர்கள் அதை பின்னோக்கி அந்த மேல் சமுதாயத்தினர் எப்போ இழுத்து அது பழையபடியாக அடிமைத்தனத்தில் கொண்டு போய் நம்மளை விட்டு இருப்பார்கள். அம்பேத்கர் அந்த மாதிரி அங்க ஒரு முட்டுக்கட்டையை வைத்தார். பின்னோக்கி செல்ல முடியாத அளவு ஒரு சட்டத்தில் ஒரு பிடிமானத்தை, சட்டத்தில் ஒரு சுழி அங்கே வைத்து அந்த சட்டம் பின்னுக்கு போகாத அளவுக்கு நிறுத்திவிட்டார். சிறப்பு. அதனால் அந்த சட்டம் பின்னுக்கு தள்ள முடியாமல் அதே இடத்துல நிற்கிறது. அவர் விருப்பப்பட்டபடி அது முன்னுக்கு இழுக்கக்கூடிய நிலை எப்போது வரும் என்று சொன்னால், ஆதி திராவிட நல வாரியம் ஆகட்டும், தாட்கோ போன்ற நிதி இதுவாகட்டும், எதுவாக இருந்தாலும் தாழ்த்தப்பட்ட மக்கள் கையில் அதிகாரம் வருகின்ற போது, தாழ்த்தப்பட்ட மக்களே அதிகாரிகளை வரும்போது தான் இந்த முன் இழுக்கின்ற வளர்ச்சி, முன் இழுக்கின்ற நிலை ஏற்படும். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படிங்கிறத பற்றி இன்றைய மக்கள் அன்றைக்கு சொன்ன அந்த சொல்லாடலை இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள்? அது இந்த சமூகத்தில் முறையாக செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறதா? கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் அப்படின்னு அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார். நிறைய கிராமங்களில், நகரங்களில் கூட அம்பேத்கர் அமைப்பை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அம்பேத்கர் அமைப்பு இருக்கிறது. அங்கே பேசுகிற தலைவர்கள், பேசுகிறவர்கள் கற்பி என்று சொல்லுகிற போது, படிங்க, நம்ம தம்பிமாரெலாம் படிக்கணும், நம்ம பிள்ளைகள்லாம் படிக்கணும், வக்கீல் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதிகாரி ஆகணும், படிக்கணும், அதை தான் அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முற்றிலும் தவறான புரிதல். கற்பி என்கிற சொல்லி கொடு அப்படின்ற அர்த்தம். நாம் சொல்லி கொடுக்கணும். என்ன சொல்லி கொடுக்கணும்? நம்முடைய சமுதாயம் எங்கு இருந்தது, எப்படி ஆனது, எப்படி தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்ந்து போனவர்கள் அல்ல. நம்முடைய சான்றிதழ்கள் கூட பார்த்தோம் என்று சொன்னால் தாழ்ந்து போனவர்கள் என்று இருக்காது, தாழ்த்தப்பட்டவர்கள். தாழ்ந்து போனவர்கள்னு சொன்னால் நாமே தாழ்ந்து போனது, தாழ்த்தப்பட்டவர்கள்னு சொன்னால் பிறரால் நாம் தாழ்த்தப்பட்டவர்களாக சொல்லப்பட்டது, தாழ்த்தப்பட்டவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்போ இன்று நம்முடைய நிலையை அம்பேத்கர் அவர்கள் முழுவதுமாக மாற்றிவிட்டார். எப்படி மாற்றினார் சொன்னால், நாம் இழந்த உரிமைகளை, நாம் விட்டு கொடுத்து விட்ட பூமியை எல்லாவற்றையும் பார்க்கிற போது நாம் இந்த மண்ணின் மைந்தர்கள் என்பதை உறுதிப்படுத்தினார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். உறுதிப்படுத்தியது மட்டுமல்ல, நம்மிலிருந்து பறிக்கப்பட்ட கல்வி, நம்மிலிருந்து பறிக்கப்பட்ட நிலம், நம்மிலிருந்து பறிக்கப்பட்ட வேலை வாய்ப்பு, இது அனைத்தையும் நாம் பெறுவதற்காக இழந்ததற்கு இழப்பீடாக இடஒதுக்கீடை பெற்று தந்தார்.
இடஒதுக்கீடு என்பது மற்றவர்கள் நினைக்கிறது போல ஏதோ இல்லாதவர்களுக்கு அள்ளி கொடுப்பது அல்ல, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ளுது, பெற்று மக்களுக்கு கொடுப்பது. அப்படிதான் இடஒதுக்கீடு உருவாது. அதுதான் இடஒதுக்கீடு. அந்த இட ஒதுக்கீட்டை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்தவர்கள் மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் கற்பி. ஏனென்று சொன்னால் பலர் இதை தெரியாமல் இருக்கிற, இடஒதுக்கீடு தெரியவில்லை, சலுகை தெரியல, உரிமை தெரியல. அதனால் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா, கற்பி சொல்லிக் கொடு, இடஒதுக்கீடை சொல்லிக் கொடு, அவனுடைய உரிமையை சொல்லிக் கொடு, அவனுடைய சலுகையை சொல்லிக் கொடு, அவன் வாழ்வாதாரத்துக்கான வழிமுறைகளை அவனுக்கு சொல்லிக் கொடு, அவனுடைய பிற்காலத்தை சொல்லிக் கொடு, முற்காலத்தை சொல்லிக் கொடு, இனி எதிர்காலத்தை சொல்லிக் கொடு. இதை சொல்லிக் கொடு. இந்த சொல்லிக் கொடு என்பதுதான் கற்பி. அதுக்கு அடுத்தது சொல்லி கொடுத்துட்டு அப்படியே விட்டுறாதுப்பா, ஒன்று சேர், எல்லாரையும் ஒன்று சேர். ஒன்று சேர்த்து சொல்லி கொடுத்ததை எல்லாரையும் ஒன்று சேர்த்து நீ என்ன பண்ணணும்னா அடைய செய்யணும். அதற்கப்புறம் நீ அடைஞ்சாலே அதுக்கு பெயர் தான் புரட்சி. ஏனென்று சொன்னால் உன்னால் அடைய முடியாது என்று இருக்கின்றான், உனக்கு கல்வியே வராது என்று இருந்தான், கல்வி உன் மண்டைக்கு ஏறாது என்று சொன்னான். அம்பேத்கர் படிச்சுட்டே இதெல்லாம் எங்களுக்கு ஏறண்டான்னு சொன்னார். அவரே ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக இது ஏறண்டான்னு படித்து காட்டினார். அப்படிப்பட்டதான அம்பேத்கரை தலைவராக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற நாம் அவரை போலதான் நாமும் சிந்திக்கிறவர்களாக, மற்றவர்களை ஒன்று சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி அம்பேத்கர் கல்வியில் புரட்சியாக ஏற்பட்டதினால் அவர் புரட்சியாளர். இன்றைக்கு நாம் அடுத்தபடியாக என்ன செய்ய வேண்டும்? கற்பிக்க வேண்டும், ஒன்று சேர வேண்டும். நாம் ஒன்று சேர்ந்து புரட்சி செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட புரட்சி என்று சொன்னால் அதுதான் அம்பேத்கர் சொன்ன தேரை முன்னுக்கு இழுப்பது. 75 ஆண்டு காலமாக நாம் உரிமை பெற்றும் இருக்கும் இடத்திலே தேர் வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த தேரை முன்னுக்கு இழுக்கிற அந்த புரட்சியை தான் கற்பி, ஒன்று சேர், முன்னுக்கு இழு, முன்னுக்கு வா, முன்னுக்கு செல், முன்னுக்கு செல்லவை. இந்த புரட்சியை தான் முன்னுக்கு வருவதே ஒரு மிகப்பெரிய புரட்சி. இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுமே ஏதோ ஒரு வகையில் அம்பேத்கரை முன்னெடுத்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. பல மேடைகளில் பேசும்போதாகட்டும், பத்திரிகையாளர் சந்திப்புகளில் சொல்லும்போதாகட்டும், அம்பேத்கர் சொன்ன இந்த கருத்துக்கள், அந்த கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய சொல்லாடல்கள், அவருடைய கருத்துக்களை மேற்கோள் காட்டி சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் அம்பேத்கரை சொல்லக்கூடிய அவர்கள் தங்களுடைய அரசியல் செயல்பாடுகளில் அம்பேத்கர் காட்டிய அந்த பாதையில் சரியாக போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அம்பேத்கர் உலகளாகிய தலைவர், இந்திய தலைவர் மட்டும் இல்லை அவர். அதனால தான் அமெரிக்கா பாராளுமன்றத்தில் அம்பேத்கர் படம் இருக்குது. சரி, உலகளாவிய தலைவர். இவர் எழுதிய சட்டத்தை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாட்டு மக்களும் நமக்கு இப்படி ஒரு சட்டம் கிடைக்கலையே, இப்படி ஒரு சட்ட மேமதை நமக்கு இல்லையே அப்படின்ற ஏக்கத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அம்பேத்கருடைய சட்டம் இந்தியாவிலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவருடைய சட்டம் இன்றைய காலத்திற்கும் இல்லை இன்னும் வருகின்ற ஒரு 100 ஆண்டுகளுக்குமான சட்டம் அல்ல, காலகாலத்திற்கும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த சட்டம் நடைமுறையில் இருக்க வேண்டும். தொலைநோக்கோடு கூட ஏற்றப்பட்ட ஒரு புரட்சிகரமான சட்டம். இது சாதாரண சட்டம் கூட சொல்ல முடியாது, புரட்சிகரமான சட்டம். இந்த சட்டத்தை ஏற்றிய அண்ணல் அம்பேத்கரை எந்த கட்சியினரும் தவிர்த்து விட முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் இல்லாமல் இந்தியாவே இல்லை. இல்லை, அதுக்கு தான் முக்கியமாக அந்த கேள்வி கேட்டேன். அவரை தவிர்த்து விடவே முடியாது. ஆனால் இந்த அரசியல் தலைவர்கள் மறக்காமல் எல்லா இடத்துலையும் படம் வச்சுக்கிறாங்க, மேடைகளில் அம்பேத்கருடைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அதை செயல்படுத்துகிறாங்களா, நடைமுறைப்படுத்துகிறாங்களா? அவர் சொன்னதை நடைமுறைப்படுத்துகிறாங்களா? இன்றைக்கு அண்ணல் காந்தி அவர்களுடைய புகைப்படத்தை காங்கிரஸார் மட்டும்தான் பயன்படுத்துகிறாங்க. அவர் இந்தியாவின் தந்தை என்று போற்றப்படுகிறார். ரூபா நோட்டில் கூட அவருடைய புன்னகையை பார்த்து தான் நம்ம ரூபா நோட்டை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்தியாவின் தந்தை என்று போற்றக்கூடிய காந்தியை கூட ஒரு கட்சி தான் படத்தை அடையாளப்படுத்தி கொண்டு இருக்கின்றது. ஆனால் அம்பேத்கரை அனைத்து கட்சியும் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால் அவர் இந்திய சுதந்திரத்துக்காக போராடி இருக்கலாம், ஆனால் இந்திய ஜனநாயகத்துக்காக போராடியவர் அண்ணல் அம்பேத்கர். அவருடைய சட்டம் இந்திய சுதந்திரத்திற்கான சட்டம் அல்ல,
இந்திய ஜனநாயகத்திற்கான சட்டம். ஜனநாயகம் என்பது அடித்தட்டில் இருக்கிறவனுக்கும் ஒரே சட்டம், மேல்மட்டத்தில் இருக்கிறவனுக்கும் ஒரே சட்டம், மந்திரியாக இருக்கிறவனுக்கும் ஒரே சட்டம், மாடு மேய்த்து கொண்டு இருக்கிறவனுக்கும் ஒரே சட்டம். இந்த ஜனநாயகத்தை கொண்டு வந்து இந்தியாவில் ஒரு பெரும் புரட்சிகரமான சட்டத்தை ஏற்றி தந்ததினால் அம்பேத்கர் இன்று எல்லாராலும் போற்றப்படக்கூடிய அந்த இடத்தில் இருக்கிறார். அவர் தவிர்க்க முடியவில்லை. தவிர்க்க முடியாததற்கு அது ஒரு காரணம். மற்றொன்று, அவரை அடையாளப்படுத்துகின்ற இந்த கட்சிகள், எதற்காக அவரை அடையாளப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அவரால் பயனடைந்த, அவரால் இடஒதுக்கீடு பெற்ற, அவரால் சலுகைகளை பெற்ற மக்கள். அம்பேத்கருடைய சட்டம் என்பது அனைத்து மக்களுக்குமானது. அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடோ இல்லை, அதில் எந்த விதமான பிசுகளோ இல்லை. அனைவருக்குமான சட்டம், எல்லாருக்குமான சட்டம். தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மட்டுமான சட்டம் இல்லை. ஏன் அவர் இந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சலுகை இடஒதுக்கீடு கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னால், இவர்கள் இழந்து விட்டார்கள். இவர்கள் இடத்திலிருந்து அதையெல்லாம் பறித்து விட்டார்கள். பறித்ததை பிடுங்கி கொடுத்தாரே, அதுதான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான அவர் கொடுத்த சலுகை, உரிமை, இடஒதுக்கீடு. அதை பெற்ற அந்த மக்கள் அம்பேத்கருடைய திட்டங்களை, அம்பேத்கரை போற்றுகிறார்கள். அப்போது அதிகப்படியான மக்கள் அம்பேத்கருடைய திட்டத்தால், அம்பேத்கருடைய சட்டத்தால் பலன் பெற்றிருக்கிறதுனால அம்பேத்கரை நாம் போற்றினால் அந்த வாக்குகள் நமக்கு கிடைத்துவிடும். அந்த வாக்கை வைத்து நாம் ஆட்சி புரிந்து விடலாம், அந்த வாக்கை வைத்து நாம் வெற்றிகளை ஈட்டி விடலாம் என்கிற எண்ண போக்கில் அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை பார்த்து நான் ஒன்று கேட்கின்றேன். இடஒதுக்கீட்டில் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் அம்பேத்கரை முன்வைக்கிறீர்களே, உங்கள் கட்சியில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் அம்பேத்கரால் இடஒதுக்கீடு பெற்றிருக்கிற, அம்பேத்கர் பெயரை சொன்னாலே ஓட்டு போடக்கூடிய மக்களுக்கு கொடுத்துருக்கிறீங்க? மாவட்ட செயலாளர் எத்தனை ஒன்றிய செயலாளர் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க? ஏன் மாநில போர்டில் எத்தனை பேரை நீங்கள் தாழ்த்தப்பட்ட மக்களை பக்கத்தில் வச்சுருக்கிறீங்க? நான் கேட்குறது, ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும், இன்றைக்கு எதிர்கட்சின்னு சொல்லிக்கிற மற்றவங்களாக இருக்கட்டும், இல்லை வருங்காலத்தில் நான் தான் தலைமைன்னு சொல்லி எந்த கட்சியாக இருக்கட்டும், நான் உங்களை பார்த்து கேட்குறேன். அம்பேத்கரை அடையாளப்படுத்துகிறீங்களே, அம்பேத்கருடைய மக்களுக்கு, அம்பேத்கரால் பலனடைந்த மக்களுக்கு, அம்பேத்கரால் இடஒதுக்கீடு பெற்ற மக்களுக்கு, அம்பேத்கர் பேரை சொன்னாலே ஓட்டு போடுற மக்களுக்கு உங்கள் கட்சியில் எவ்வளோ இடம் கொடுத்துருக்கிறீங்க? அம்பேத்கர் கொடுத்த இடஒதுக்கீடு தவிர நீங்கள் என்ன கொடுத்துருக்கிறீங்க? உங்கள் கட்சியில் என்ன கொடுத்துருக்கிறீங்க? அதனால் நான் கேட்குறேன். அரசில் அம்பேத்கர் பெற்று தந்தது, கட்சியில் நீ கொடுக்க வேண்டியது. அம்பேத்கரை வச்சு நீ என்ன கொடுத்துட்ருக்க? அப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? அம்பேத்கரை காட்டி, அம்பேத்கரால் பலனடைந்த, இடஒதுக்கீடு பெற்ற தாழ்த்தப்பட்ட மக்களின் ஓட்டை ஏமாற்றி அவர்களை நீங்கள் இன்னும் கூட நான் ஆழமாக சொல்லலாம், ஆனால் வேண்டாம். நீங்கள் ஏமாற்றுங்க, அந்த ஒரு வார்த்தையே உங்களுக்கு பெரிய ஒரு அடியாக இருக்கும். தாழ்த்தப்பட்ட மக்களை ஏமாற்றி அம்பேத்கருடைய படத்தை வைத்து அவர்கள் ஓட்டுகளை சுரண்டுகின்ற ஒரு கீழ்த்தரமான செயலில் ஈடுபடுகின்ற எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்லுகிறேன், அம்பேத்கர் படத்தை நீங்கள் வச்சுங்க வேணான்னு சொல்ல, ஆனால் அம்பேத்கரை சார்ந்து வாக்கு பெறுகின்ற அந்த மக்களுக்கு உங்கள் கட்சியில் இடம் கொடுங்க, உங்கள் கட்சியில் பொறுப்பு கொடுங்க. தொகுதியில் பார்த்தோன்னு சொன்னால் 234 தொழில் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் நிற்கிறோம். அதுக்கு மேலே எங்களை ஒரு இடத்துலையாவது எங்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்களா? இடஒதுக்கீட்டில் அந்த இடம் இல்லைன்னா அந்த இடம் கூட எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்கல்ல. அப்போ அம்பேத்கரை வச்சு எங்களை ஏமாற்றிடுவீங்க. இந்த ஏமாற்று வேலையை இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். விழிப்புணர்வை கொண்டு வர தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் முன் வந்து விட்டது. மக்களுக்கு நாங்கள் விழிப்புணர்வை கொண்டு வந்து விட்டால் உங்கள் ஏமாற்று வேலை செல்லாத காசாக மாறிவிடும். ஆகவே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான நலத்திட்டங்களிலும் செயல்பாட்டுகளிலும் கட்சிகளும் அவர்களுடைய கட்சிகளில் அவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான தகுதியான இடங்களை தரும்படி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். உங்களுடைய அமைப்பான தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் இதுவரை அம்பேத்கரை பொதுமக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக அல்லது அம்பேத்கர்களுடைய அவர் காட்டிய அரசியலை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகளை என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் 1983 தொடங்கப்பட்டு 1986 பதிவு செய்யப்பட்டு அதிலிருந்து தொடர்ந்து பல தலைவர்கள் தலைமையேற்று நடத்தி வந்து கடைசியாக எனக்கு முன்பாக இருந்த தலைவர் அம்பேத்கர் பிரியன் அவர்கள்
நீண்ட ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இந்த அமைப்பை நடத்தி கொண்டிருந்தார். அவர் இந்த அமைப்பை நடத்துகின்ற போது மக்களிடத்தில் அம்பேத்கரை கொண்டு சென்று சேர்த்தார். அம்பேத்கர் என்றால் அம்பேத்கர் அவ்வளோதான் தெரியும். அவர் என்ன பண்ணார் ஏது பண்ணாருன்னெலாம் தெரியாது. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தலைவர் அவ்வளோதான் பரவாயில்ல தெரியும். பட்டி தொட்டி கிராமங்கள் எல்லாம் அம்பேத்கருடைய முகம் கூட தெரியாமல் இருந்தது. அங்கெல்லாம் அம்பேத்கரை கொண்டு சென்று அம்பேத்கரை அவரை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்த்தது மட்டும் இல்லாமல் அம்பேத்கருடைய கொள்கைகளை அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் விதைத்தார். அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் அம்பேத்கருடைய திருவுருவ சிலைகளை திறந்து வைத்தார். அந்த சிலைகள் எங்கெல்லாம் திறக்கப்பட்டது என்பதற்கான புத்தகம் கூட எழுதியிருக்கின்ற சிலைகள் சொல்லும் கதைகள் என்று ஒரு சிலைகளை அமைக்கும் போதும் ஏற்பட்ட பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளை எப்படி மேற்கொண்டார், இதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. இது குறித்து பேசுனா நேரம் போதாது. ஒரு இன்ட்ரடக்ஷனுக்காக நான் அதை உங்களுக்கு காட்டினேன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னால் புத்தகங்கள் எழுதினார். அம்பேத்கர் மன்றத்தின் தலைவர் என்ற முறையில் அவர் புத்தகங்கள் எழுதினார். எப்படிப்பட்ட புத்தகங்கள் சொன்னால் வரலாற்று புத்தகங்கள். எப்படிப்பட்ட வரலாறு என்று சொன்னால் தன் சக காலத்தில் வாழ்ந்த தலைவர்கள், சமுதாயத்துக்காக போராடிய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு புத்தகங்களை அவர் எழுதினார். கிட்டத்தட்ட இந்த புத்தகங்களை நான் சிலவற்றை உங்களுக்கு காட்ட விரும்புகின்றேன். ஐயா எம்.சி. ராஜா அவருடைய புத்தகம், அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருக்கு நிகர காலத்தில் வாழ்ந்த ஐயா சக்திதாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, ஐயா ரெட்டமலை சீனிவாசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, இன்னும் நான் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கலாம். ஐயா சுந்தரராசனார் அவருடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஐயா பௌத்த பெரியார் சுந்தரராசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் அவர் எழுதிய வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள். இப்படி நான் நிறைய எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கலாம். அவர் இந்த அம்பேத்கர் மன்றம் என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒரு சமுதாய அமைப்பு. இந்த அமைப்பு ஆனது நம்முடைய சமுதாய மக்களுக்கு மட்டும் அம்பேத்கரை சொல்லுவது, அம்பேத்கரை குறித்து அவருடைய திட்டங்களை சொல்லுவதோடு இருந்து விடாமல் அம்பேத்கரை பிறருக்கு காட்டியவர்கள், அம்பேத்கருடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக போராடியவர்கள், அம்பேத்கருக்காக வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வாழ்ந்த நிகர்கால தலைவர்கள், இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையெல்லாம் இதோடு முடிந்து விடக்கூடாது என்பதற்காக அவருடைய வாழ்க்கை வரலாறாக்கப்பட வேண்டும். அவர்கள் வாழ்நாளுக்கு பிறகு பல சமுதாய தலைவர்கள், சமுதாய தொண்டர்கள், சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் மாநில தலைவராக அந்த பேராசிரியர் ஐயா அம்பேத்கர் பிரியன் அவர்கள் 40 புத்தகங்களை எழுதினார். இப்படிப்பட்ட செயல்களில் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் நடை போட்டு கொண்டிருந்தது, பயணித்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 2021 டிசம்பர் 28 எங்களுடைய ஐயா அம்பேத்கர் பிரியன் அவர்கள் காலமானார். 2022 மாநில தலைவராக அவருடைய இடத்துல நான் பொறுப்பேற்று மாநில பொதுச் செயலாளர் ஐயா நேய சுந்தர் அவர்கள், முன்னாள் தலைவராக இருந்த அம்பேத்கர் பிரியன் அவர்கள் அறிவித்திருந்தபடி எனக்கு அடுத்ததாக மெய்யழகன்தான் தலைவராக வர வேண்டும் என்று அவர் பொதுச் செயலாளரிலும் அவர் பேசுகின்ற அனைத்து மேடைகளிலும், அது மட்டுமல்லாமல் 10 புத்தகங்கள் என் தலைமையில் வெளியிட்டேன். அந்த நிகழ்ச்சிகளில் கூட அவர் எனக்கு அடுத்ததாக தலைவர் இவர்தான் என்பதை பிரகடப்படுத்தினார். அதை மேற்கொண்டு பொதுச் செயலாளராக இருக்கின்ற நேய சுந்தர் அவர்கள் என்னை தலைவராக தேர்ந்தெடுத்தார் 2022க்கு பிறகு நான் அம்பேத்கர் மன்றத்தை ஒரு விழிப்புணர்வு மன்றமாக, அம்பேத்கரை காட்டுகிற மன்றம் மட்டுமல்ல, அம்பேத்கருடைய கொள்கைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாக இந்த 3 ஆண்டு காலமாக நான் அதை அவ்விதமாக பயணித்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் மத்தியில் இடஒதுக்கீடு பெறுவது எப்படி, சலுகைகள் பெறுவது எப்படி, உரிமைகளை காத்துக்கொள்வது எப்படி, நாம் எப்படியெல்லாம் நம்முடைய வளர்ச்சியை நாம் அடைய முடியும் என்கிறதான திட்டத்தோடு கூட மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை நான் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். இப்போ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் சார்பாக நீங்கள் வந்து நிறைய நடவடிக்கைகள் எடுத்துருக்கீங்க. என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இல்லையா? இந்த நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது நிறைய வந்து களத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கலாம், நிறைய அரசியல் தலையீடுகள், இல்லை வேறு ஏதாவது மாதிரியான களத்தில் நீங்கள் பணியாற்றும் போது ஏதாவது
பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்களா? அப்படி நீங்கள் சந்திச்சிருக்கீங்கன்னா அது என்ன மாதிரியான பிரச்சனைகள்? அந்த பிரச்சனைகள் தீர்வு காண்பதற்கு நீங்கள் என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுத்திருக்கீங்க? எனக்கு முன்னால் இருந்த தலைவர் அம்பேத்கர் பிரியன் அவர்களும் இது போன்ற பிரச்சனைகள்லாம் சந்திச்சிருக்கிறாரு. எப்படிப்பட்ட பிரச்சனைன்னு சொன்னால், சிலை வைக்கும்போது வைக்கக்கூடாது, இது எங்களுடைய கோட்டை, எங்களுடைய இடம் அப்படின்ற மாதிரியான எதிர்ப்புகள் நிறையா வந்தது. அதான் அந்த சிலைகள் சொல்லும் கதைகள் அதெல்லாம் எழுதியிருக்காரு. அப்போது அவர் எல்லா பிரச்சனையும் சந்தித்து சுமூகமாக்கி சிலைகளை திறந்து வைப்பதில் தான் கவனமாக இருந்து சரியாக அந்த பணிகளை செய்து முடித்தார். ஒரு சில இடத்துல ஐயா திருப்போரூரில் ஐயா ராமதாஸ் அவர்கள் சிலை திறக்க வைத்தார். இன்றைய முதல்வராக இருக்கின்ற தளபதியார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அம்பேத்கர் மன்றம் சார்பாக சிலை திறந்து வைத்திருந்தார். அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் அம்பேத்கர் மன்றம் சார்பாக சிலை திறந்து வைத்தார். இப்படி அம்பேத்கர் மன்றம் சார்பாக பல தலைவர்கள் சிலைகளை திறந்து வைத்தார்கள். ஏனென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சந்திப்பதற்கு பக்கபலமாக இவர்கள் எல்லாம் அம்பேத்கர் மன்றம் பயன்படுத்தி கொண்டது. அதுக்கு அடுத்ததாக நான் இந்த 3 ஆண்டுகளிலே நான் சந்தித்த சில பிரச்சனைகள், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோர் பதம் என்பது போல சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் எல்லாத்தையும் சொல்லுவதற்கான நேரங்கள் இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஒன்றியம் பூமையூர் என்கின்ற ஒரு ஊரில் அம்பேத்கர் மன்றம் நிறுவ வேண்டும் என்ற ஆசையோடு கூட அங்கே இருக்கிற இளைஞர்கள் என்னை அணுகினார்கள். அவர்களிடத்தில் நான் சொன்னேன், அம்பேத்கர் மன்றம் ஒன்று தொடங்குங்கள், இங்கே இருக்கிற மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். விழிப்புணர்வு என்று சொன்னதுமே நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். விழிப்புணர்வு என்பது இடஒதுக்கீடு, உரிமை, சலுகை இதெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லி மக்கள் வளர்ச்சிக்கான வழிமுறைகளை நடைமுறைப்படுத்துவது தான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் என்று சொல்லியிருந்தேன். அங்கே ஜோதி, சுரேஷ், செல்வம் இப்படிப்பட்ட தோழர்கள்லாம் அம்பேத்கர் மன்றம் ஏற்படுத்துவதற்கு முயற்சித்தார்கள். அப்போது அந்த பகுதியில் இருக்கின்ற கிராம நிர்வாக அலுவலர், இங்கே அம்பேத்கர் மன்றம் வரக்கூடாது, உள்ள அம்பேத்கர் மன்றம்லாம் தொடங்கக்கூடாது, அதெல்லாம் ஜாதி சார்ந்த ஒரு அமைப்பு, அதனால் அதெல்லாம் இங்கே தொடங்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு பொது இடத்துல கொடி கம்பம் ஒரு ஓரமாக கொடி கம்பம் நடுவதற்கு முயற்சித்த போது ஒரு போலீஸ் தகவல் கொடுத்து அதெல்லாம் தடுத்துட்டாங்க. சரி என்று சொல்லி நாங்கள் அதை விட்டோம். பேச்சுவார்த்தையில் இடம் ஏற்பட்டோம். அவரும் கிராம நிர்வாக அதிகாரியிடம் பேசினேன், அவருக்கு மேல் அதிகாரியிடத்திலும் பேசி பார்த்தேன். இப்போது அம்பேத்கர் மன்றம் வருவதற்கு தடை இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, வந்தால் பிரச்சனை ஆகும், அதனால் சற்று நிப்பாட்டுங்கள், பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார்கள். ஒரு 6 மாத காலம் நாங்கள் அமைதியோடு கூட இருந்தோம். மற்ற கட்சிகள் போல, அமைப்புகள் போல நாங்கள் இருந்திருந்தால் அராஜகமாக செயல்பட்டிருக்கலாம். நாங்கள் அம்பேத்கரிஸ்டுகள், நாங்கள் அராஜகத்தில் ஈடுபடுகிற ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் நாங்கள் அல்ல. அராஜகத்தை விரும்புகிறவர்களோ அல்லது அராஜகத்தை ஊக்குவிக்கிறவர்களோ நாங்கள் அல்ல. அதனால் 6 மாத காலம் பேச்சுவார்த்தை தொடர்ந்தோம். பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரவில்லை. அதனால் ஒரு முடிவுக்கு வந்தோம். கலைஞர் அவர்களின் 100ஆண்டு, அந்த 100ஆண்டு நாளிலே இப்படிப்பட்டதான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒரு அங்கீகாரம், ஒரு அமைப்பு, ஒரு கிராமத்தில் அவர்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்படுத்த முடியவில்லை என்று சொன்னால், அதுவும் அவர்களுடைய பகுதியிலேயே, காலனி பகுதியிலேயே ஒரு கொடிகம்பம் நட்டு அம்பேத்கருடைய அமைப்பை உருவாக்க முடியவில்லை என்று சொன்னால், அப்போது இந்த என்ன நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் என்கின்ற ஒரு கேள்வியோடு கூட கடிதத்தை எழுதி தலைவர் கலைஞர் அவருடைய சமாதியில் கொண்டு போய் வைத்துவிட்டு, கிராம நிர்வாக அலுவலரால் சமூக நீதி பறிக்கப்படுகிறது என்ற தலைப்பில் ஒரு கடிதம் எழுதி சமாதியில் வைத்துவிட்டு நான் சென்று விட்டேன். அங்கே நான் போய் கொடியேற்றுகிற நேரம் விவோ அவர்களுடைய அழுத்தத்தினால் அங்கே கொடியேற்றுகிற நேரம் மின்சாரம் தடைப்பட்டு விட்டது. அதற்கு முன்பாக கூட கொடி கம்பங்கள் அதில் பெயிண்ட் அடிக்கக்கூடிய பல வேலைகள் இருக்கின்றதுக்காக ஒரு இடத்துல கொடுத்தபோது அவர் விவோ அவர்களின் மிரட்டலினால் அந்த கொடிக்கம்பம் கூட எங்களுக்கு கிடைக்கவில்லை. வேறொரு கொடிக்கம்பத்தை தயார் செய்து உடனடியாக நாங்கள் அங்கே கொடியேற்றினோம். மின்சாரம் தடைப்பட்டு விட்டதால் நாங்கள் எல்லாரும் செல்போன் மூலமாக லைட் அடித்து கொடிக்கம்பத்தை ஏற்றினோம். இப்படிப்பட்டதான தடைகளை
முறித்து அங்கே இன்றைக்கு அம்பேத்கர் கொடி அங்கே பறந்து கொண்டிருக்கின்றது. அங்கே மக்கள் விழிப்படைந்து இருக்கின்றார்கள். சுத்துப்பட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அம்பேத்கர் மன்றம் உருவாக வேண்டும் என்று சொல்லி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு புறம். மற்றொன்று, சங்கராபுரம் ஒன்றியம், அதே கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் ஒன்றியம் பேரல் என்கிற ஒரு கிராமத்தில் செந்தில் என்கிற ஒரு அன்பு சகோதரர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு சென்று அங்கே இறந்து விட்டார். அவருடைய சடலத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர்களெல்லாம் மிகவும் எதிர்பார்த்து அங்கே இருக்கக்கூடிய, நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை, ஆட்சியாளர் அவர்களிடத்தில் போய் சொல்லியிருக்கிறார்கள், கட்சி பிரமுகர்களிடத்தில் போய் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வெளிநாட்டில் கொண்டு வருவதற்கு இவ்வளோ தொகையாகும், இவ்வளோ நாட்கள் ஆகும், இதெல்லாம் சரி செய்வதற்கு நீண்ட நாட்கள் பிடிக்கும் என்று சொல்லி அவர்களை திருப்பி அனுப்பி வைத்து விட்டார்கள். அதில் அங்கே அவருடைய மகன் 12வது வகுப்பு படிக்கிற மகன் இது குறித்து பேசும்போது, உங்களுடைய தகப்பனாருடைய படம் இருந்தால் வைத்துவிட்டு மாலை போட்டு சடங்கை முடித்து கொள்ளுங்கள் என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். வேதனையோடு கூட இருந்த அந்த மகனுக்கு மகன் மூலமாக, அவருடைய தெரிஞ்ச நண்பர் மூலமாக அம்பேத்கர் மன்றம் என்று ஒன்று இருக்கிறது, அவர்களை நாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அங்கே அம்பேத்கர் மன்றத்தில் அப்போது மாவட்ட செயலாளராக இருந்த தம்பி செல்வம் அவர்கள் மூலமாக இந்த தகவல் எனக்கு கிடைத்தது. உடனடியாக அவர்களை சென்னைக்கு அழைத்து வாருங்கள், முதல்வரை சந்தித்து விடலாம் என்று சொல்லி அவரை சென்னைக்கு அந்த குடும்பத்தினரை அழைத்து வர சொல்லியிருந்தேன். அவர்களுக்கு 2 பெண் குழந்தைகள், சிறு குழந்தைகள், அந்த மகன் ஒருவன். அவர்களுக்கு சொத்து என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒன்றும் பெரிதாக இல்லை, மிகவும் ஏழ்மையான குடும்பம். அவர்களை சென்னைக்கு வரவழைத்து அம்பேத்கர் மன்றம் எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு அவர்களை தமிழக முதல்வரை சந்திப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு அவருடைய இல்லத்திற்கு சென்று கடிதம் கொடுத்து வந்தோம். கடிதம் கொடுத்து வந்து ஒரு வாரத்தில் அந்த சடலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. அந்த தகவல் எல்லாம் தமிழக அரசு மூலமாக எங்களுக்கு அளிக்கப்பட்டது. அதை அந்த சடலம் கொண்டு வந்த பிறகு இங்கிருந்து கள்ளக்குறிச்சிக்கு இலவச ஆம்புலன்ஸ் மூலமாக நாங்கள் அதை கொண்டு சென்று ஒரு பைசா கூட அந்த குடும்பத்தினருக்கு செலவு வைக்காமல், அவர்கள் போக்குவரத்தை கூட தமிழ்நாடு அம்பேத்கர் மன்றம் கவனித்து கொண்டு அந்த சடலத்தை அவர் வீட்டு வாசலில் வைக்கும் வரையிலும் அவர்களை பத்திரமாக கொண்டு சென்று சேர்த்தோம் என்பது அம்பேத்கர் மன்றம் செய்த ஒரு பெரிய சாதனை. 6 மாதமாகும், 1 வருடமாகும் அப்படி என்று கணக்கிட்டிருந்த ஆட்சியாளர்கள் கூட 7 நாளில் இதை கொண்டு வந்ததை கண்டு வியந்தார்கள். இப்படிப்பட்ட செயல்களிலே தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் செயல்பட்டு சிறப்பாக செய்து வருகிறது. சரி, இப்போ நீங்கள் இந்த மாதிரி செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் இப்போது உங்களுடைய நீங்கள் இந்த 2022 இப்போ இது வரைக்கும் செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் பல களப்பணிகள்லாம் செஞ்சுருக்கீங்க. அந்த மாதிரி செஞ்ச அந்த களப்பணிகள் செஞ்ச அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் என்னென்ன? என்ன மாதிரியான ஒரு பாராட்டுதல் கிடைச்சிருக்கு, விருதுகள் கிடைச்சிருக்கு? என்ன மாதிரி உங்களுக்கு சமூகத்தாலையும் அரசாங்கத்தாலையும் பொதுமக்களாலையும் என்ன மாதிரியான அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கு? நான் இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தபோது, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு செயலாளராக பொறுப்பேற்றிருந்தபோது சமூக மக்களின் நலனுக்காக போராடியதில் பல நிறுவனங்கள் சமூக சேவகர் விருது எனக்கு வழங்கினார்கள். அதில் குறிப்பாக கர்ஜனை பூக்கள் என்கிற ஒரு பத்திரிகை, அவர்கள் எனக்கு சமூக சேவகருக்கான விருதினை தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் டி.எஸ். சுபாஷ் அவர்கள் மூலமாக வழங்கினார்கள். ஒரு 2001-2 என்று நினைக்கின்றேன், எக்ஸ்மோரா மூலமாக எனக்கு சமூக சேவகருக்கான விருது ஒன்று வழங்கினார்கள். அதுக்கப்புறம் சிறு சிறு அமைப்புகள் அவர்கள்லாம் எனக்கு சமூக சேவகர்கள் என்ற விருதினை வழங்கினார்கள். 2019 எங்களுடைய தலைவர் அம்பேத்கர் பிரியன் அவர்கள் இந்த செயல்பாடு, இந்த சேவை, சமூக சேவைக்கு பெற்ற விருதுகள், பாராட்டுகள் இதையெல்லாம் அவர் பெருமிதமாக கொண்டு எனக்கு ஏதாவது ஒரு அடைப்பெயரோடு கூட கொடுக்க வேண்டும் ஒரு விருது என்று சொல்லி மாத்தூரில் நடைபெற்ற ஒரு மன்ற திறப்பு கூட்டத்தில் சமுதாய செம்மல் என்கிற பட்டத்தை எனக்கு வழங்கினார்.
அதன் பிறகு புத்தக வெளியீடு இதெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறமாக நான் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு என்னுடைய சேவை பாராட்டி சிப்போர்வால் தேயாலயச்சிக்கால யூனிவர்சிட்டி என்கிற அந்த யூனிவர்சிட்டி எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆத்திரஸில் அவங்களோட மத்திய அரசுடைய விருதே வாங்கியிருக்கீங்க. ஆமாம், அவங்க கொடுத்தாங்க. டாக்டர் பட்டம் கொடுத்தது என்னை கௌரவித்தாங்க. அதுலேருந்து நான் டாக்டர் மெய்யழகன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இப்போ அதில் தான் நான் டாக்டர் மெய்யழகன் அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி என் பேருக்கு முன்னாடி டாக்டர்ன்றது அதுக்கப்புறமாக போடப்பட்டது தான். விருதுகள் என்று பார்க்க போனால் சமூக சேவருக்கான விருதுகள் ஒரு 8 விருதுகள் சின்ன சின்ன நிறுவனங்கள் நான் பெற்றிருக்கிறேன். பெரிய நிறுவனங்கள் எக்ஸ்நரம் இதுல ஒரு விருது வாங்கியிருக்கேன். அப்புறம் புத்தர் இதில் வந்து நமக்கு ஒரு விருது சேவையை பாராட்டி இந்த 2568வது பிறந்தநாள் இது முன்னிட்டு புத்தருடைய 2568வது புத்தரின் பிறந்தநாளை முன்னிட்டு சமூக சேவருக்கான விருது அந்த அமைப்பில் கொடுத்தார்கள். அதில் எனக்கு சிறந்த சமூக சேவருக்கான விருது வழங்கப்பட்டது. இதற்கு அந்த விருது தான் அது வழங்கப்பட்டது. இப்படி பல விருதுகள் வாங்கினாலும், டாக்டர் பட்டம் வாங்கினாலும் என் மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டிருக்கின்றது நாம் அம்பேத்கரின் திட்டங்களை, அம்பேத்கரின் கொள்கைகளை இன்னும் நாம் மக்களுக்கு கொண்டு சேர்த்து முடிவை பெறவில்லை. செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் ஒரு முடிவே இல்லாமல் போயிட்டுருக்கு. எங்கே எல்லை முடியுதோ அன்றைக்கு தான் இந்த விருதுகள் பெற்றதுக்கான மகிழ்ச்சியும் அம்பேத்கரை நாம் கொண்டு சென்றதுக்கான மகிழ்ச்சியும் கிடைக்கும். இப்போ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் எத்தனை இடங்களில் செயல்பட்டு இருக்கீங்க உங்களுடைய செயல்பாடுகள்? அதே மாதிரி இப்போ ஒருவேளை மக்கள் வந்து இதில் இணையணும் அப்படின்னு விரும்புகிறாங்க, இல்லை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி உங்களை தொடர்பு கொள்ளும்? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம் தமிழகத்தில் இப்போதைக்கு ஒரு 10 மாவட்டங்களில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி போன்ற 10 மாவட்டங்களில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தில் இணைவதற்கான தகுதி என்ன அப்படின்றதான ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த அம்பேத்கர் மன்றத்தில் இணைவதற்கு நீங்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் பரவாயில்லை, அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்று நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அம்பேத்கர் மீது கொஞ்சமாவது பற்று இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அம்பேத்கர் சமுதாயம், நம்ம தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் மீதும் மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற உணர்வு கொஞ்சமாவது இருக்க வேண்டும். இதுதான் தகுதி. அதுக்கு அடுத்தது என்னவென்று சொன்னால், இப்போ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றம், நாங்கள் ஒரு மன்றம் ஊரில் வச்சுருக்குறோம், இப்போ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் இன்னொன்று வைக்க வேண்டியது இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம். நீங்கள் வைத்திருக்கிற மன்றம் பதிவு செய்த மன்றமாக இருக்கலாம், அல்லது பதிவு செய்யாத மன்றமாக கூட இருக்கலாம். அது எங்களுக்கு பொருட்டல்ல. தனி மரம் தோப்பாகாது. அதனால் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்கிறதான ஒரு பழமொழிக்கு ஏற்ப நாம் எல்லாரும் ஒன்றுபட வேண்டும். உங்களுடைய அமைப்பு எங்களோடு கூட இணைந்து கொண்டால் நீங்கள் ஏற்படுத்துகின்ற உங்கள் தேவைக்கு போராட்டங்கள், உங்கள் தேவைக்கான ஆலோசனைகள், இது போன்ற செயல்களிலே உங்களுக்கான எல்லா விதமான உதவிகளையும் நாங்கள் செய்வோம். நாம் செய்வோம். நாங்கள் என்பது கூட தவறு. நாம் எல்லாரும் நீங்கள் எங்களோடு இணைந்து விட்ட பிறகு நாம் ஆகிவிடுகின்றோம், செய்வோம். அதே போல் தனியாக மன்றம் பதிவு செய்திருக்கிறோம், அதை பற்றிய எந்த விதமான கவலையும் நமக்கு இல்லை. நீங்கள் விரும்பினால் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். எங்களோடு தொடர்பு கொண்டு மன்றத்தின் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடலாம். இந்த மன்றத்தில் மாநில அளவிலான நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், மாவட்ட அளவிலான நிர்வாகிகள் இருக்கின்றார்கள், ஒன்றிய அளவிலான, நகர அளவிலான, மாநகர அளவிலான, கிராம அளவிலான கிளைகள் போன்ற எல்லா வகையிலும் ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படிப்பட்டதான அமைப்புகள்லாம் இருக்கின்றதோ அது போன்ற அமைப்புகள்லாம் நம் மன்றத்திலும் இருக்கின்றது. வாருங்கள், உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு உங்களுக்கும் பொறுப்புகள் வழங்கப்படும். நீங்களும் சிறப்பாக செயல்படலாம். ஒரு கிராமத்துக்குள், ஒரு குட்டைக்குள் நீங்கள் உலாவுவதை விட நீங்கள் பரவலாக மேலே வந்து பலருக்கு உங்களுடைய செயல்பாட்டை
காட்டிக்கொள்ளலாம். ஆகவே இந்த அம்பேத்கர் மன்றத்தில் அனைவரும் இணைய வேண்டும். மன்றம் இல்லாதவர்கள் உங்களுடைய செல்போன் நம்பரை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்றோம். தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொண்டு புதிதாக மன்றங்கள் அமைக்க நம்முடைய சமுதாய மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அம்பேத்கர் மன்றம் தேவைப்படுகிறது, இருக்க வேண்டும். கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்கிற ஒரு பழமொழி இருக்கிறது. அதேபோல் தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கின்ற ஊரில் அம்பேத்கர் மன்றம் இருக்க வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் மன்றத்தின் கொள்கை. ஆக அது மட்டுமல்லாமல் நாங்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். எல்லா நலனும் எல்லா வளமும் நமக்கு கொடுத்திருக்கின்ற அம்பேத்கரின் திட்டங்களை நாம் பெற வேண்டும் என்கிற நெல் நோக்கத்தோடு கூட இந்த மன்றம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வாருங்கள், இணையுங்கள், ஒன்றுபட்டு செயல்படுவோம். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய எல்லா தகவல்களையும் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அம்பேத்கருடைய மன்றம் எப்படி செயல்படுது, இது நாள் வரை என்ன மாதிரியான நடவடிக்கைகள் நீங்கள் எடுத்திருக்கீங்க, சமூகத்தில் என்ன மாதிரியான சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கீங்க, அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் களம் பற்றி நிறைய பேசுனீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அம்பேத்கரை எப்படிலாம் சித்தரிச்சிட்ருக்காங்க, எப்படிலாம் தங்களுடைய இதுக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் நிறைய விஷயங்கள் எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. அதே மாதிரி மன்றம் புதுசாக ஆரம்பிக்கணும்னா எப்படி இணையணும், யார் எப்படி தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற தகவல்கள் பற்றிலாம் எங்களோட நீங்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க. நிச்சயமாக அந்தந்த பகுதியில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களில் இருந்தும் யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ தொடர்ந்து உங்களை தொடர்பு கொண்டு அந்தந்த பகுதியில் மன்றங்கள் ஆரம்பித்து இணைஞ்சு இன்னும் டாக்டர் அம்பேத்கரை இன்னும் வீரியமாக எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்ப்பார்கள் அப்படிங்கிறத உறுதியாக நம்புவோம். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி.